அவர்களைப் போல இழிவான நிலைக்கு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்க மக்களுக்கு என்ன செய்ய போறோம், மக்களுக்கு உழைக்க போறோம், மக்களுக்காக நாங்கள் பணியாற்ற போகிறோம். அதை சொல்லித்தான் நாங்கள் வாக்குகளை கேட்போம். உங்களுக்கு உழைக்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அவருக்கு கொடுத்தீங்கல்ல 10 வருஷம் என்ன செஞ்சார் கேளுங்க, என்ன செஞ்சார், வாய்ப்பு கொடுங்கள். உங்களுக்கு உழைக்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். உங்களோடு இருந்து உழைக்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுகிறவனாக நான் உழைப்பேன். தம்பி அன்சாரி அவர்கள் குறிப்பிட்டார்கள். எதிர்கட்சியில் இருக்கின்ற வேட்பாளர் திரு செந்தில் அவர்கள் நேற்று பேசுகின்ற பொழுது இங்கே திண்டுக்கலுக்கு செய்த நன்மைகள் என்ன என்று கேட்டார். திண்டுக்கல் தேர்தல் சூடு உச்சத்தில் இருந்த ஒரு நாள். கிராமம் முழுக்க மக்கள் திரண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் பிரசாரம், இன்னொரு பக்கம் ஐபி செந்தில்குமார் பதிலடி. இந்த மருத்துவக் கல்லூரி எங்களால் வந்தது ஒரு குரல். அதை யார் ஆரம்பிச்சது மறந்துடாதீங்க. மறுபக்கம் சத்தம். வாக்காளர்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு வயதான தாத்தா மெதுவாக எழுந்து சொன்னார், நீங்க யார் கொண்டு வந்தது என்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா எங்களுக்கு முக்கியம் அது நல்லா வேலை செய்கிறதா. அந்த ஒரு கேள்வி கூட்டத்தையே அமைதியாக்கியது. அவர் தொடர்ந்தார், நாங்கள் அரசியலை பார்க்க மாட்டோம், எங்கள் வாழ்க்கையை மாற்றுபவர்களை தான் பார்க்கிறோம். மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அந்த நாளில் பிரசாரம் மட்டும் நடக்கவில்லை, மக்களின் மனசு யாருக்கு என்பதை தீர்மானிக்கும் நாள் அது. சொல்லும் வார்த்தை அல்ல, செய்யும் செயல்தான் வெற்றியை தீர்மானிக்கும். இது போன்ற செய்திகளுக்கு விசில் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க.